கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். எப்படி இது? கணவனும் மனைவி இசைந்து இருக்கும் போது அவர்கள் ஒரே சரீரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தப்பான வாழ்க்கையில் இருக்குங்களா, எப்ப அங்க போய் சேர்ந்துட்டியா, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றோம்ல, அது தப்பு. அதே மாதிரி பாருங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன். அல்லேலூயா. வசனத்தை போட்டா கூட எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும் உணர்ந்து படிக்கணும் சபையில. அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன், சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா என்ன பண்றான்? அப்ப நீங்க யாரோடு கூட இசைந்து இருக்கிறீங்க? கர்த்தரோடு. தப்பான விதத்துல இல்லை, நீங்க யாரோடு இசைந்து இருக்கிறீங்க? அப்ப நீங்க ஒரே சரீரமா இருக்கணும். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம், பிரிஞ்சு இருக்க கூடாது. நீங்க எல்லாம் ஒரே சரீரம், நாங்கெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 17 எடுத்து வாசிங்க. 16, 17 நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சொல்றாரு, எப்போ சமாதானத்தின் சுவிசேஷம் நம்மளை ஒன்னாக்கி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை ஒன்னாக்கி இருக்கிறது. அந்த ஒரே நம்பிக்கைக்கு, ஒரே விசுவாசத்துக்கு, ஒரே ஞானஸ்நானம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் என்ன பண்றோம்? கர்த்தருடைய பந்தியை பிற்கிறமே. அந்த ஒரே ரத்தத்தை தான் நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? அருந்துகிறோம். அந்த ஒரே சரீரம், இது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லி ஒரே சரீரத்தை என்ன பண்றோம்? பிற்கிறோமே. இருந்த ஒரு ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், சொல்லுங்க, நாம் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம். அநேகராகிய நாம், சொல்லுங்க, அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் பின்னாடி தான் சொல்றேன். இப்படி இருக்க, சொல்லுங்க, அது மாம்சத்தின் 18 மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறார்கள், பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார். இப்படி இருக்க விக்கிரம் ஒரு பொருள் என்று, விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டதை ஒரு பொருள் என்று சொல்லுகிறானா? அஞ்ஞானிகள் பலியிடுகிறது, பேய்களுக்கு பலியிடுகிறது அல்லவா? நீங்கள் பேய்களோடு ஐக்கியம் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திலும் பேய்களுடைய போஜனத்திற்குள்ள பங்கு கொள்ளக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? ஹல்லேலூயா. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரே அப்பத்தை ஒரே இது பண்றபடினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது? தப்பான விதத்துல பலியிடக்கூடாது. விக்கிரகங்களை என்ன பண்ணக்கூடாது? ஆராதிக்க கூடாது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விதத்திலும் எல்லாரும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன? ஒரே சரீரத்தையும் ஒரே அப்பத்தையும் ஒரே ரத்தத்தையும் நம்ம ஐக்கியமா இருக்கிறபடினால விக்கிரகங்களுக்கு ஆராயம் செய்யக்கூடாது, பேய்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? பலியிடக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நாம் எதனோடு கூட, கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? 12ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அப்படியே 12 12ஆம் வசனம் யாராவது வாசிங்க. இல்லம்மா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. எப்படி எனில் சரீரம் ஒன்று, பாருங்க, சரீரம் ஒன்று, அதுக்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம், சொல்லுங்க, அநேகரா இருந்தும், திருப்பி சொல்லி காட்டார். எப்ப சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகமா இருக்கிறது. அவயங்கள் அநேகமா இருந்தும்
சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. சொல்லுங்க, சரீரம். அப்ப என்ன சொல்றாரு? நம்ம ஏன் ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னா, நம்மள கிறிஸ்துவின் சரீரமாய் சொல்றார். நீங்க அவயங்களா தனித்தனியா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவின் சரீரமாய் நீங்க என்ன பண்ண? ஒன்றாய் இருக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒன்றாய் இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். சொல்லுங்க, அந்த பிரகாரமாய் நாம் யூதராயினாலும் கிரேக்கராயினாலும் அடிமையானாலும் சுயாதீன ஆனாலும், திரும்ப சொல்ற, யூதரானாலும் கிரேக்கர் ஆனாலும். அந்த காலத்துல யூதரும் கிரேக்கரும் சேர மாட்டான். அடிமைன்னா ஸ்லேவ். அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது. அடிமையான சுயாதீனமானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்தினாலே ஞானஸ்நானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரம், ஒரே அவயமா இராமல் அநேக அவயங்களா இருக்குது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல வென்றால், அதனால் அது சரீரத்தின் அவயமா இராதோ. காதானது நான் கண்ணா இராதனாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல வென்றால், அதனாலே சரீரத்தின் அவயமா இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவனுக்கு ஒவ்வொருவரும் சரீரத்தில் வைத்தார். இவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தும் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகராய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயங்கள் பலவீனம் உள்ளதாய் காணப்படுகிறவர்கள் மிகவும் கனம் வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுவதற்கு அதிக கனத்து கொடுக்கிறோமா? நம்ம லட்சணம் இல்லாததற்கு அதிக லட்சணங்கள் அலங்காரம் பெறும். ஹல்லேலூயா. அப்ப சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றாய் இருக்கிறது என்று கவலைப்படும்படிக்கு தேவன் கனத்துக்கு குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் என்ன சொன்னா, ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாகும் தனித்தனி அவயங்களமாய் இருக்கிற 28 தேவனானவர் சபையிலே, அதான் சொல்ற, இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, சபை என்று வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லும் போது நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க ஜாதியினாலோ மதத்தினாலோ படிப்பினாலோ ஏற்றவன் இறங்குவன் மொழி இனம் இதனால நம்ம பிரிஞ்சு இருக்க கூடாது. உலகம் இப்படி பிரிஞ்சு இருக்குது, தேசமே அப்படி பிரிஞ்சு இருக்க கூடாதுன்றாங்க. உலகம் பிரிஞ்சு இருக்குது, நீங்க உள்ள பிரிஞ்சு இருக்க கூடாது. நீங்க சபையில வர்றீங்க, ஒரே நேரத்தில் கர்த்தரை ஆவிக்கிறீங்க, ஒரே ஆவியினால் நிரம்புறீங்க, ஒரே சரீரத்தை பிற்கிறீங்க, ஒரே ரத்தத்தை பானம் பண்ணீங்க, ஒரே ஞானஸ்நானத்தை எடுத்துருக்கிறீங்க, ஒரே விசுவாசத்தினால ஒரே ஆண்டவரை தொழுது கொள்றீங்க. ஆகவே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். சொல்லுங்க, எல்லாரும் இந்த ஒற்றுமையை குறித்து சொல்ற சபையில. ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி திருச்சபையில நீங்க எடுத்து பாருங்க, 1 இருந்து அப்போஸ்தலர் 5 வரைக்கும் நீங்க எடுத்து படிங்க. அவர்கள் எல்லாம் ஒரு மனமா இருந்தார்கள் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வரும். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். ஒரே மனமா இருந்து என்ன பண்ணாங்க? கூடி வந்தாங்க. அங்க என்ன பண்ண? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரே மனமா இருந்தாங்க. அங்க என்ன பண்ணுது? அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஒரே மனமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்று கூட குறை இல்லாம எல்லாம் நிறைவா என்ன பண்ணுது? இருந்தது. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து படிச்சு பாருங்க, 1 இருந்து 5 வரைக்கும். அங்க ஒன்றா இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க, ஒன்றா இருந்தாங்க போட்டுக்கோம். ஆகவே சபை, நான் சொல்றேன் பாருங்க, ஒன்றா இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஒன்றா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, கேத்தலிக் சபையில சமாதானம் சமாதானம் சொல்லிட்டு கையை கொடுப்பாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்றீங்க, கை கொடுக்குறீங்க, சமாதானம் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஒருவருக்கொருவர் மிஞ்சி எண்ணாம தங்களிலும் அத்தனை மேன்மையா எண்ணி ஒரே சரீரமா பாவித்து நீங்க எப்போ அந்த காரியத்தை நீங்க கொண்டு வரீங்களோ அப்ப கிறிஸ்துவின் சரீரமாய் தனித்தனி அவயமாய் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணணும், ஒன்றாய் ஆராதிக்கணும், ஒன்றாய் அப்பம் பிக்கணும், ஒன்றா இந்த வசனத்தை கேட்கிறோம்.
இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேங்க, ஒரு கட்சிக்காரனே ஒத்துமையா இருக்கிறான். ஒரு கட்சி அவனே ஒத்துமையா இருக்கிறான். கட்சியை காட்டிலும் இது நித்திய வரைக்கும் இந்த ஒத்துமை இருக்குதுங்க. உங்களுடைய பேர்கள்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு ஹீரோவானாலும், ஒரு ரசிகர் பட்டாளம் ஆனாலும், ஒரு கட்சி ஆனாலும், அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கும்போது நமக்குள்ள ஒத்துமை பெருசா இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சமாதானத்தை சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறேன், அந்த ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஒரே ஆண்டவரை தொழுது கொள்றேன், ஒரே இயேசுவை தொழுது கொள்கிறேன், அந்த இயேசுவை மாத்திரமா தொழுது கொள்கிறேன். அது நிமித்தமா நான் ஒத்துமையா இருக்கணும். அவனும் கர்த்தருடைய பிள்ளைங்க, அவனும் இயேசுன்னு சொல்றாங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விதத்துல எப்போ நீங்க ஒற்றுமை ஆகுறீங்களோ, நான் சொல்றேன் பாருங்க, அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பிரிஞ்சு போறவர்களா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பிரிஞ்சு போகிறவர்களா இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். அதான் ஆண்டவர் இந்த புத்திமதிகளை சொல்ல முதல் சபையின் ஒற்றுமையை குறித்து சொல்றாரு. நான் சொல்றேன், இங்க சபையில ஒத்துமையா இருங்க. குடும்பம் ஒத்துமையா இருக்கும். குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். ஒற்றுமையை வலியுறுத்துங்க. ஒற்றுமைக்காக நாடுங்க. நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை வரும். ஒரே 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 மனமா இருந்தாங்க, ஒரே மனமா இருந்தாங்க, ஒரே எண்ணமா இருந்தாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களையே நீங்களே என்ன பண்ணுங்க, ஹம்பிளா வச்சுக்கோங்க. ஹம்பிள் ஸ்பிரிட் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமை இருந்தா ஒருத்தன் யாருக்கிட்ட என்ன பண்ண மாட்டான், சேரவே மாட்டான். நான் தான் பெரிய ஆள் நினைக்கும், ஒருத்தங்கிட்ட இணங்கவே மாட்டான். தண்ணிலும் எப்போதுமே என்ன பண்ண, அடுத்தவங்களை மேன்மையா எண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு இணக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார் சொல்லுது. தாழ்மையை விரும்புங்க, ஹம்பிளை விரும்புங்க, ஒற்றுமையை விரும்புங்க. நான் சொல்றேன், அது பெரிய சந்தோஷமா இருக்கும். இருந்தா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரு கம்பெனில கூட எல்லார்ட்டும் ஒத்து போகணும் தான் அவனை வச்சுப்பாங்க. ஏன் அவன் யார்கிட்ட ஒட்ட மாட்டான்னா அவன் என்ன பண்ண மாட்டாங்க, வச்சு இவனை வச்சு போஜனம் இல்லப்பா, ஒட்ட மாட்டான்ப்பா, யார்கிட்டும் எந்த வேலை செய்ய மாட்டான், என்னத்துக்கு போஜனம், ஒரு யூனிட்டி கிடையாதுப்பா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதனால இங்க ஒற்றுமையை பழகுங்க. அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக பதறி சின்ன அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கரிசனையா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு சரியாயிடுச்சான்னு கேளுங்க. அடுத்தவங்க வீட்டில் துக்கம், அது அவங்க வீட்டிலங்க, அது எனக்கு என்னதுங்க அப்படிங்காதீங்க. என்னங்க என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு கேளுங்க. அதுதான் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அதுதான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன கேட்கணும், என்னை விசாரிக்கணும், என்னை அன்பு கூறணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும், எனக்காக ஜெபிக்கணும், எனக்கு உதவணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, சொன்னார், உனக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையே மற்றவங்களுக்கு செய்யினார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது கஷ்டமா இருக்குது பாருங்க சில நேரத்துல. பாஸ்டர் இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என் வழி இப்படிதான் இருப்பேன். நான் சொல்றேன் பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவா வசனத்தின் அடிப்படையில நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், உங்க மேல கிருபை பெருகுங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தாரே அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சபையில ஒத்துமையா இருக்கிறத விரும்புங்க. கூடி ஜெபிக்கிறதுல முதல்ல அந்த ஜெபத்துல அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க பாருங்க. நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, என்னப்பா ஒத்துமை இல்லாத போச்சுப்பா, ஒத்துமை இல்லாத எத்தனையோ பாருங்க, நிறைய பிள்ளைகளை பெற்றுருக்குறாங்க. அப்பா அம்மா கடைசி காலத்துல ஒன்னா இருப்பான்னு நினைச்சாங்கப்பா, எல்லாம் ஒத்துமை இல்லாத பிரிஞ்சுட்டாங்கப்பா. அப்படி முனைமீரே செத்துவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் வேணும். எங்க அப்பாலாம் அந்த ஒரு காலத்தை விரும்பினார், எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பணம் காசு இல்லப்பா, சொத்து சேர்க்கல, ஆனா நீங்க ஒத்துமையா மட்டும் இருங்க அப்படி சொல்லுவார் எப்போ பார்த்தாலும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு 5 பிள்ளை இருக்கவங்களாம் அவங்கள ஒத்துமையா இருந்தாங்க சில நேரத்துல. இன்னைக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறது ஒத்துமையா இருக்க மாட்டேது, பெரிய கஷ்டம். 2 ஆண் பிள்ளைகளும் ஒத்துருக்க மாட்டாங்க, 2 பெண் பிள்ளைகளும் ஒத்துருக்க மாட்டாங்க. சரி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, அதாவது அந்த காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்தா அதையும் ஒத்துமையா இருக்க மாட்டேது.
இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது அது சுயநலமா இருக்குது. தன்னைத்தான் பார்க்கணும், அடுத்து ஒன்று என்ன பண்ணணும் பார்க்கக்கூடாது இருக்குது பாருங்க. ரொம்ப வேதனை. இதெல்லாம் எதனால இது? பிசாசின் குணம். எப்போ சபையில ஒற்றுமையை நீங்க விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அடுத்தவங்களை மேல அன்பினால இணைக்கப்படுகிறீங்களோ, ஒரே விசுவாசம் ஒரே கர்த்தன்னு சொல்ல அதை நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேங்க, குடும்பம் பாருங்க அப்போ ஒரு பெரிய சமாதானமா இருக்கும். குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். ராமன் பிரிந்து போகிறோம் சுயநலக்காரனா இருக்கிறான். தனக்கு வேத சொல்லிட்டு பாரு, பிரிந்து போகிறவன் சுயநலம், தனக்காக பிரிஞ்சு போறான், தன்னுடைய ஆதாயத்துக்காக பிரிஞ்சு போறான். அவனை பத்தி விட்டுருங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அற்புதமான வேதவசனம். அடுத்த வாரம் பண்ண சொல்லி எனக்கு தெரியும். சில நேரத்தில் ரொம்ப அற்புதமான காரியம். எப்படி பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து நீங்க படிச்சா உங்களுக்கு புரியாது. நிச்சயமா சொல்றேன், சாதாரணமாக தான். ஆனா நீங்க எவ்வளவு காலம் நீங்க படிச்சாலும் ஒரு போதகனை வச்சு கர்த்தர் அந்த இடத்துல வச்சு விளக்கினா தான் இது ஏன் சொல்ல வர்றாருன்னு தெரியும். அதுக்குதான் சபை எவ்வளோ இன்னைக்கு எல்லாம் சர்ச் வச்சுக்கிறாங்க. ஆசிரியர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 4 எல்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நடத்திடலாம் சர்ச்சு. நீ ஒரு வாரம் மெசேஜ் கொடு, நீ ஒரு வாரம் பாட்டு பாடு, நீ அது சபைலாம் கிடையாது, அது சங்கம், அது ஜப கூட்டம் மாதிரி நடத்திக்கலாம். ஆனால் ஆராதனை சில ஆராதனைன்னா 2 பாட்டு பாடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆராதனை ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் முன்னே இருந்து இந்த லீட் பண்ணி அவங்கள ஆராதிச்சு மற்றவங்கள ஆராதிக்க வைக்கிறவங்க. இந்த பாட்டு பாடுறவங்க பாருங்க, அவங்கள தான் பாடின்னு இருப்பாங்க, அடுத்தவங்களை பாட வைக்க அவங்களால முடியாது. அந்த பாட்டினால ஒருத்தருக்கு என்ன பண்ணாது, உள்ளம் தொடப்படவே. சில பேர் ஆராதனை பாட்டு பாடுறதான்னு நினைக்கிறாங்க. கிடையாது, பாட்டு பாடுறது வேற. ஏசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்கெல்லாம் பாடு குரல் வளத்தில் நல்லா இருக்குது, கேட்கலாம். ஆனா இது வந்து நம்மளும் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆராதனை என்பது வெறும் பாட்டு பாடுறது இல்லைங்க, அது வேற. சொல்லுங்க, அது என்னதுங்க? வேற. ஹல்லேலூயா. அதனால எல்லாம் சபை ஆகாது. நீங்க அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாம். இது ஒரு 4 எனக்கு ஒரு வாரம், உனக்கு ஒரு வாரம், எனக்கு ஒரு வாரம். வசனம் இல்லைன்னா, வசனம் கற்றுக்கொள்ளலைன்னா அவன் வந்து என்ன பண்ண முடியாது, திருந்தவே முடியாது. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம் வசனம். அப்பதான் அவனை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, அப்பா ஒற்றுமையா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி வார்த்தை. தவறான காரியத்தில் ஒத்துமை இல்லை, சரியான காரியத்துல. சில பேர் தவறான காரியத்துக்கு ஒன்று குடிப்பான். தவறான காரியத்துல ஒன்று கூடுறது அது வந்து மறைஞ்சு செய்வாங்க, யாருக்கும் தெரியாது. தவறா இருக்கிறதுக்கு ஒற்றுமையா இல்லைங்க, நல்ல காரியத்துக்கு ஒற்றுமையா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி நன்றி. ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இப்போதும் கேட்ட வசனம் ஒவ்வொருக்குள்ளா கிரியை செய்யட்டும். சபையில ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவட்டும், ஒருவர் அன்பா இருக்கட்டும், விசாரிக்கட்டும், தன்னிலும் மேன்மையா எண்ணட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னை ஒரே அவயமா மாத்திருக்குது. ஒரே ரத்தத்தினால, ஒரே ஞானஸ்தானத்தினால, ஒரே